ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்மகாலஜி சீரியஸ் போடுறேன் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன சாம்பிள் வீடியோ மாதிரி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஜென்ரல் ஃபார்மகாலஜிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜென்ரல் ஃபார்மகாலஜியில் 5 மார்க் 15 மார்க் அந்த மாதிரி எது இம்பார்ட்டண்டானதை மட்டும் நான் எடுக்கிறேன். இதில் உங்களுக்கு சஜஷன் எப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு வேறு எதாவது மாற்றிக்கணுமா, இல்லை வேறு நான் எப்படி உங்களுக்கு தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் தாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இதில் முக்கியமான 15 மார்க் என்னென்னா, ரூட் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். இது பேசிக்கும் கூட, இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரூட் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனில் இது ஒரு 15 மார்க். ஆனால் இந்த 15 மார்க்குள்ளே 2 5 மார்க் இருக்குது. ஒன்று லோக்கல் ரூட்டு, அது ஒரு 5 மார்க் கேட்பாங்க. அடுத்து பேரண்ட்ரல் ரூட்டு, இது ஒரு 5 மார்க் கேட்பாங்க. பேரண்ட்ரல் ஒரு 5 மார்க் கேட்பாங்க. லோக்கல் ஒரு 5 மார்க் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதோட கிளாஸிஃபிகேஷன் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, இது 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து லோக்கல், இன்னொன்று வந்து சிஸ்டமிக். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கொஞ்சம் பொறுமையாக. இது வந்து லோக்கல்னு பிரிக்கிறாங்க, இன்னொன்று சிஸ்டமிக்னு பிரிக்கிறாங்க. லோக்கலில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, டாபிக்கல், டீப்பர் டிஷ்யூ, ஏட்ரியல், இந்த மாதிரி 3 ரூட் இருக்குது. 3 ரூட்டில் இந்த லோக்கல் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அடுத்து சிஸ்டமிக்கில் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. என்ட்ரல், இன்னொன்று வந்து பேரண்ட்ரல். இன்னொன்று வந்து என்ன, பேரண்ட்ரல். என்ட்ரல் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை குறிக்குது. ஓகேங்களா. என்ட்ரல் அதுவும் இன்டெஸ்டைனை குறிக்குது. இன்டெஸ்டைனை குறிக்குது. எக்ஸப்ட் அதர் தென் இன்டெஸ்டைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பேரண்ட்ரல். ஓகேங்களா. இந்த என்ட்ரலில் எடுத்துக்கிறது மூலிமா எதில் எடுத்துப்போம் அப்படின்னா, ஓரல் எடுத்துப்போம். பேரண்ட்ரலில் வந்து நம்ம மொத்தம் எப்படியா பிரிக்கணும், 6 பிரிக்கணும். அதில் வந்து ஃபஸ்ட் நம்ம ஃபேஸ்லேருந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஈஸியாக. ஃபஸ்ட்டு வந்து சப்லிங்குவல், அடுத்து வந்து லிங்குவலுக்கு மேலே என்ன இருக்குது, நேசல் வழி எடுத்துக்கிறது இன்ஹலேஷன். நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்டெர்மல், அது குட்டேனியஸ், அடுத்து இன்ஜெக்ஷன், அடுத்து ரெக்டல். ஓகே, பேரண்ட்ரல் ஓவர். கிளாஸிஃபிகேஷன் புரிஞ்சிச்சுல உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு போகலாம்ல. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, உங்களுக்கு இது கிளாஸிஃபிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம ஒரு ட்ரக்கை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதான் அந்த ட்ரக். நம்ம எடுத்துக்கிற ட்ரக் வந்து ஈசோஃபேகஸ் வழியாக உள்ளே போய் ஸ்டொமக்கில் சில ட்ரக்ஸ் வந்து அப்சர்வ் ஆகும். எடுத்துக்கிறது வந்து வெயின்ஸில் அப்சர்வ் ஆகி அதே மாதிரி இன்டெஸ்டைனும் போகும். அப்படியே போய் வெளியே எக்ஸ்க்ரீட் ஆகிடும். எக்ஸ்க்ரீஷன்லாம் தனி டாபிக், அதை நம்ம இதில் ஃபார்மகோடைனமிக்ஸ் அதில் பார்த்துக்கலாம். இப்போது இந்த இது வந்து அப்சர்வ் ஆகுதுல, வெயின் வழியாக அப்சர்வ் ஆனது எங்கே கொண்டு போகும் அப்படின்னா, லிவரில் வந்து என்சைம்ஸ் இருக்கும். லிவரில் வந்து அந்த சைட்டோக்ரோம் P450 அது மாதிரி நிறைய என்சைம் இருக்குது. A1 ஆகணும்னா இந்த ட்ரக்கை டீக்ரேட் பண்ணி நமக்கு அந்த சிஸ்டம் ஹார்ட்டுக்கு அனுப்பி, ஹார்ட்லேருந்து எல்லாத்துக்கும் நம்ம எங்கெங்கே தேவையோ அங்கே அனுப்பும். நம்ம எந்த இடத்துல ஆக்ஷன் இருக்கோ அங்கே அனுப்பும், ஆக்ஷன் தேவைப்படுதோ அங்கே அனுப்பிக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம்னா அது வந்து லிவர் வழியாக போய் ட்ரக்ஸ் வந்து இப்போ 100% இருக்குது அப்படின்னா, அது வந்து என்னவா மாறும் அப்படின்னா, ஒரு 20% தான் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரக்குக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் வேரி ஆகும். இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் நம்ம குறைக்கணும் அப்படின்னா, நம்ம ஒன்று வந்து டேரெக்டாக வந்து வெயினில் தரலாம். இது மூலிமா ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் குறைக்கலாம். அதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஓரல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த ஓரல் மூலிமா எடுத்துக்கிறது வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் கடந்து தான் போகும். இதில் சப்லிங்குவல் எடுத்துக்கிறது மினிமம் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் இருக்கும். ரெக்டலில் வந்து எப்படின்னா 50% ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் இருக்கும், 50% வந்து நார்மலாக வந்து டேரெக்டாகவே அப்சர்வ் ஆகிக்கும். எப்படின்னா நீங்கள் பாருங்கள், இதில் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் வழியாக அது இது ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் ரெக்டல் ரூட் ஃபாலோ பண்ணுறது. இது வந்து டேரெக்டாக ஹார்ட்டுக்கு போய் அங்கேருந்து எல்லாத்துக்கும் பம்ப் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நேசலும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் பெருசாக இன்வால்வ் ஆயிருக்காது, மினிமமாக தான் இன்வால்வ் ஆயிருக்கும். இன்ஜெக்ஷன் ரூட்டு டேரெக்டாக, அது வெயினில் டேரெக்டாக போட்டு இன்ஜெக்ஷன் ரூட்டு. அடுத்து வந்து டிரான்ஸ்டெர்மல் வந்து லோ கான்சன்ட்ரேஷனில் ஹை கான்சன்ட்ரேஷனில் பொறுமையாக டிஸ்சார்ஜ் ஆகி நமக்கு தேவையான ஆக்ஷன் வந்து ஒரு 2-3 டேஸில் அச்சீவ் ஆகிற மாதிரி நமக்கு பண்ணுறது அந்த டிரான்ஸ்டெர்மல் குட்டேனியஸ் பேச்சஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோக்கல்னா என்ன, சிஸ்டமிக்னா என்னங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க போகிறோம். லோக்கலில் நம்ம பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், டாபிக்கல், டீப்பர், அடுத்து அந்த ஏட்ரியல்னால் வந்து நம்ம எப்போ சிஸ்டமிக்கில் தானே வரணும், என்ன நீங்கள் இதில் சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக வரணும். என்னன்னா, ஏட்ரியலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டேரெக்டாக நம்ம ஆர்ட்ரியிலே தரோம். ஆர்ட்ரியிலே நம்மளோட ட்ரக்கை தரோம். நான் என்ன சொன்னேன், சிஸ்டமிக்ங்கிறது எப்படின்னா, ஒரு வெயின்ஸில் போய் அங்கேருந்து லிவர் இல்லைனா வந்து டேரெக்டாக ஹார்ட்டுக்கு போய் ஹார்ட்லேருந்து தான் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆனால் இங்கே வந்து நம்ம ஹார்ட் மூலியம் போகிறது இல்லை, டேரெக்டாக ஆர்ட்ரிக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபைடு ஆர்கனில் போய் ஆக்ஷன் நடக்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ அதனால தான் இது லோக்கலாக அந்த ஆர்கனுக்கு போகிறனால லோக்கல். புரியுதா உங்களுக்கு? லோக்கலாக அந்த ஆர்கனுக்கு போகிறனால இது லோக்கல். சிஸ்டமிக்னா என்ன சொன்னேன், அதான் சொன்னால வெயின்ஸில் போய் வெயின்ஸ்லேருந்து ஹார்ட்லேருந்து ஹார்ட் அங்கேருந்து நமக்கு தேவையான இடத்துக்கு ஆக்ஷன் போகிறது வந்து தான் சிஸ்டமிக். ஓகேவா, உங்களுக்கு புரியுதா? அடுத்து வந்து சிஸ்டமிக்கில் வந்து லோக்கலில் வந்து சிஸ்டமிக் அப்சர்ப்ஷன் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கும்.
இல்லை இருக்காது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டமிக்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும். சிஸ்டமிக் அப்சர்ப்ஷன் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு ஆக்ஷன் வேணும் அப்படின்னா அந்த ஆக்ஷன் வந்து மற்ற எந்த பாடியும் எக்ஸ்போஸ் ஆகாமல் நமக்கு தேவையான ஸ்பெசிஃபைட் ஆர்கனில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது அந்த லோக்கல் ரூட் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆனால் இது தரும்போது என்ன ஆகும், தேவையில்லாத எல்லா ஆர்கன்ஸுக்கும் போகும். நம்ம ஸ்பெசிஃபைடாக அங்கேயும் போகும், நம்ம தேவையாக அந்த டிசைரான இடத்துக்கும் போகும். ஆனால் அதை தாண்டிலும் மற்ற இடத்துக்கும் போகும். அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி இந்த சிஸ்டமிக்கில். நெக்ஸ்ட் வந்து லோக்கலில் பார்த்தோன்னா சிஸ்டமிக் சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்பெசிஃபிக் பாட்டுக்கு தானே போகிறோம், ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் சிஸ்டமிக்கில் வந்து பிளட்டில் போய் எல்லா பாடியும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால ஸோ சைடு எஃபெக்ட் வந்து நமக்கு தேவையில்லாத ஆர்கன்ஸ்லேயும் வந்து நமக்கு அந்த ட்ரக்கோட ஆக்ஷன் இருக்கிறதுனால ஸோ சிஸ்டமிக் சைடு எஃபெக்ட் கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதில் வந்து டாபிக்கல், டீப்பு, அப்புறம் ஏட்ரியல். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கணும்: என்ட்ரல், பேரன்ட்ரல், ஓரல், சப்லிங்குவல், நேசல், இன்ஹலேஷன், ரெக்டல், இன்ஜெக்ஷன், டிரான்ஸ்டர்மல். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டீட்டெயிலாக இன்றைக்கி வந்து நம்ம லோக்கல் மட்டும் தான் பார்க்க போகிறோம். உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள், அதை பொறுத்து நான் நெக்ஸ்ட் வந்து எப்படி அந்த என்ட்ரல் அதெல்லாம் நான் போடுறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பொறுத்து நான் போடுறேன். ஃபஸ்ட்டு லோக்கல் வந்து டைப்ஸ் வந்து 3 டைப்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப்பிக்கல் வந்து நம்ம எந்த ஃபார்மில் எடுத்துக்கணும் அப்படின்னா நிறையா ஃபார்மில் எடுத்துக்கிறோம். என்னென்ன ஃபார்ம்னா ஆயின்மெண்ட்டு, பேஸ்ட்டு, பவுட்ரு, லோஷன், ஸ்ப்ரே, டின்ச்சரு, ஜெல்லு, லோஷனு, ஃபோமு, க்ரீமு, ஆயில், இந்த மாதிரி எல்லா ஃபார்ம்லையும் நம்ம எடுத்துக்கிறோம். இது எடுத்துக்கிறது வந்து நம்ம எங்கே இது பண்ணுறோம் அப்படின்னா மேலே ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறோம், இல்லைனா வந்து மியூக்கஸ் மெம்பரேனில் அப்ளை பண்ணுறோம், இல்லைனா வந்து ஐயில் அப்ளை பண்ணுறோம், இல்லை ஏற்கனால், இல்லை வெஜைனா, இந்த மாதிரி இடத்துல அப்ளை பண்ணுறோம். மியூக்கோஸானா எந்தெந்த மியூக்கோஸ் அப்படின்னா ஓரோஃபரன்ஜியல் மியூக்கோஸா, நேசல் மியூக்கோஸா, ஜிஏலையும் அப்ளை பண்ணுவோம். ஆனால் நம்ம அப்ளை பண்ணுறது வந்து அப்ளையாக பண்ண மாட்டோம், ஓரலாக எடுத்துப்போம். ஓகேங்களா? ஓரலாக எடுத்துக்கிறது வந்து ஜிஏ மியூக்கோஸாக்கு போய் அப்போ நம்ம உங்களுக்கு டவுட் வரலாம், என்னடா ஓரலாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது சிஸ்டமிக்கில் தானே வரணும். ஆக்சுவலாக இங்கே அது நடக்கிறது இல்லை. சிஸ்டமிக் அப்சார்ப்ஷன் இருக்காது அந்த இடத்துல. இப்போ சப்போஸ் ஒரு அல்சர் இருக்குது, இப்போ ஸ்டொமக்கில் இருக்குது, ஒரு அல்சர் இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற மாத்திரை இதோடய ஸ்டாப் ஆயிடும். ஆக்ஷன் வந்து இங்கே இதோட போகும், இது தாண்டி போகாது இருக்கும். ஆனால் மினிமமாக இருக்கும், இது ரொம்ப மினிமமாக இருக்கும். அதனால தான் இது லோக்கல்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த சுக்ரால்ஃபேட். நம்ம கண்டிப்பாக யாருன்னா இது எடுத்துருப்பீங்க. அல்சர் யாருக்கு வராமலாம் இருக்காது. நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெஸ் இருக்கும். கண்டிப்பாக அல்சர் வந்து ஸ்ட்ரெஸ் அல்சரோ இல்லை சாப்பிடாம இருந்தால் அல்சர் வரும். கண்டிப்பாக நம்ம இதை எடுத்துருப்போம். ஸோ வந்து இது வந்து சுக்ரால்ஃபேட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்ஹலேஷனில் வந்து அதே மாதிரி தான் ஸ்பெசிஃபிக்காக அந்த பிராங்கியலில் மட்டும் ஆக்ஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து சால்புட்டமால். எல்லாத்துக்கும் இந்த எக்ஸாம்பிள் வந்து சின்னதாக எழுதிக்கோங்க. அடுத்து வந்து டாப்பிக்கெலாம் நம்ம டாப்பிக்லாம் சொல்கிறோம், வெரி எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறோம், லோக்கலைஸ் ஆக்ஷன் கிடைக்குது. ஸோ அதனால தான் நம்ம இது டாப்பிக்லாம் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டீப்பர் டிஷ்யூவில் வந்து நமக்கு எந்த இடத்துல நமக்கு வேணுமோ அந்த இடத்துல டேரெக்டாகவே தருது. எக்ஸாம்பிள் இன்ட்ரா ஆர்டிகுலர். இப்போது சப்போஸ் வந்து இந்த இடத்துல நீ ஜாயின்ல எதனா பெயின் இருக்குது, இதில் லிகமெண்ட் இன்ஜுரி எதனா இருக்குது அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே வந்து இன்ட்ரா ஆர்டிகுலராக இன்ஜெக்ஷன் தருவோம். அது என்ன இன்ஜெக்ஷன் தருவோம்னா ஹைட்ரோகார்டிசோன் அசிட்டேட் வந்து இது ஒரு ஸ்டீராய்டு, இது நம்ம டேரெக்டாகவே தருவோம். அடுத்து வந்து ரெட்ரோபல்பாரில் வந்து சப்போஸ் ஒரு அனஸ்தீஷியாவோ ஏதோ அந்த ஐ ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னா ரெட்ரோபல்பாரில் லிடோபென் தருவோம். இது வந்து ஒரு டீப்பர் டிஷ்யூவில் லோக்கலைஸாக தரது தான். அதே மாதிரி தான் இது இன்ட்ராத்திக்கல், ஒரு ஸ்பைனல் அனஸ்தீஷியா இல்லை அந்த இடத்துல பெயின் ஏதோ இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து ஹைட்ரோகார்டிசோன் தருவோம். இது வந்து நம்ம எப்படி நம்ம அந்த டீப்பர் டிஷ்யூ ரீச் பண்ணோம் அப்படின்னா சிரஞ்ச் அண்ட் நீடில்ஸ் மூலியமாக தான் நம்ம ரீச் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஏட்ரியல் சப்ளை வந்து ஆர்ட்ரியல் சப்ளை வந்து நம்ம என்னன்னா அதே மாதிரி தான் சேம் ஆர்ட்ரியில் டேரெக்டாக தரோம், தந்து ஆர்கன் ஸ்பெசிஃபைட் ஆர்கன் போகுது. ஸோ ஆக்ஷன் அச்சீவ் பண்ணுது. இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் மீடியா, அதாவது இந்த ஆஞ்சியோகிராஃபிக்லாம் வந்து நம்ம எந்த இடத்துல பிளாக், எந்த லெவலில் பிளாக் இருக்குன்னு பார்க்குறதுக்கு நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஆன்டி கேன்சரஸ் ட்ரக். இப்போ அந்த ஆன்டி கேன்சரஸ் நம்ம அதை வந்து கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல தான் இந்த இதுதான் கேன்சரஸ் அப்படிங்கிறத நம்ம லோக்கலைஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம ட்ரக் ஸ்பெசிஃபைடாக அங்கே போய் ஆக்ட் ஆகிறதுக்கு வந்து நம்ம இந்த ஏட்ரியல் சப்ளை லோக்கல் ரூட்டை நம்ம சூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம எதனா கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.